ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2 6வது ஸ்லோகம். நாசைத வித்மக கதரணோ கரியோ யத்வா ஜெயமே யதிவா நோ ஜயேயு ஏன் யாவா ஹத்வானா ஜிஜீவாஸ்மஸ்தே வஸ்திதாக பிரமுகே தார்தராஷ்டிராக. போர் புரிகிறது சத்திரியன் கடமை என்றாலும் கூட தேவையில்லாத சண்டையில் ஈடுபட வேண்டுமான்னு அதுலேருந்து விலகி நின்று யாசித்து பிழைக்கணும்னான்னு அர்ஜுனனுக்கு தெரியலை. எதிரியை வெல்லலைன்னா அவங்க பிழைப்பதற்கான ஒரே வழி பிச்சை எடுக்கிறது தான். எந்த தரப்பினரும் வெற்றி வகை சூடலாம் என்கிறதுனால வெற்றி அவங்களுக்கு நிச்சயம் இல்லை. நீதி பாண்டவர்கள் தரப்ப இருந்தாலும் வெற்றி அவர்களுக்காக காத்திருப்பதாக ஏற்றுக்கொண்டாலும் கூட திருதராஷ்டிரின் மகன்கள் போரில் இறந்துட்டாங்கன்னா அவர்களை இழந்து வாழ்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சூழ்நிலைக்கு அவங்க மற்றொரு தோல்விதான். அர்ஜுனனால் கருத்தில் கொள்ளப்பட்ட இந்த விஷயம் எல்லாமே அவங்க சிறந்த பக்தன் மட்டும் இல்லை, அறிவு சான்றவங்களும் மனசையும் புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவங்க என்பதை நிரூபிக்குது. அரச குலத்தில் பிறந்திருந்தும் பிச்சை எடுத்து வாழ அவங்க விரும்பியது அவரது பற்றற்ற தன்மையை காட்டுது. இதே போல குணங்கள்ல இணைஞ்சு ஸ்ரீ கிருஷ்ணரின் அறிவுரைகளை அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை அவங்கள நற்பண்களை சான்றோராக காட்டுது. அர்ஜுனன் முக்தி பெறுவதற்காக தகுதி வாய்ந்தவங்க என்பது முடிவு. புலன்களை கட்டுப்படுத்தாம ஞானத்தின் தளத்தை அடைவதற்கு வாய்ப்பில்லை. ஞானமும் பக்தியும் இல்லைன்னா முக்தி அடையும் வாய்ப்பும் இல்லை. அர்ஜுனன் இதே போல தகுதிகளை பெற்றிருந்தாலோ அவங்க இந்த சிறப்பு தகுதிகள் பௌதீக உறவை சார்ந்த அவங்களோட மாபெரும் தகுதிகளை மிஞ்சுவதாக அமைஞ்சிருக்கு. 7வது ஸ்லோகம். கார்பண்யோ தோஷ பகத்தே ஸ்வபாவாக பிரச்சாமி த்வாம் தர்ம சம்முடய சேதக யத்ஸ்ரேயஸ்யா நிச்சித்தம் பிரஹீதன்மே சிஸ்யதேஹம் சாதி மாம் த்வம் பிரபானம். இயற்கையின் ஏற்பாட்டின்படி தான் பௌதீக செயல்களை செய்யும் போது எல்லாருமே குழப்பத்தை சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு அடியிலும் குழப்பங்கள் இருக்குது. அதனால தான் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவை அணுகணும்னு வலியுறுத்தப்படுது. வாழ்வில் பலனை நிறைவேற்றுவதற்கு அவங்க வழிகாட்டுறாங்க. நமது வாழ்வில் இல்லாமலேயே வாழ்வில் குழப்பங்கள் வருது. நம்மளோட விருப்பம் இல்லாமல் தான் வாழ்வில் குழப்பம் வரும். யாரும் விரும்புறதில்லை குழப்பத்தை. அதிலிருந்து விடுபட அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு தான் எல்லா வேத இலக்கியங்களையும் நமக்கு அறிவுறுத்துறாங்க. இதே போல குழப்பங்கள் காட்டு தீய போல யாராலும் பற்ற வைக்கப்படாமல் கொழுந்து விட்டு எரியுது. குழப்பங்கள் நாம் விரும்பாமல் இருந்தாலும் வாழ்வின் குழப்பங்கள் தானாக தான் தோணுது. இதுதான் உலக இயல்பும் கூட. யாரும் தீயதை விரும்புறதில்லை. இருந்தாலும் நெருப்பு தோணுது, ஆனால் குழப்பம் உண்டாகுது. அதே போல தான் வாழ்வில் குழப்பம் நம்ம விரும்பாமலே தானாக தோன்றுறது தான். அதனால தான் வாழ்வின் குழப்பங்களை தீர்ப்பதற்கு தீர்வின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும் சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவை அணுக வேண்டும்னு வேதங்கள் நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை உடையவங்க எல்லாருமே தெரிந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா உலக குழப்பங்களிலேயே தொடர்ந்து இல்லாமல் ஆன்மீக குருவை அணுகணும். இந்த ஸ்லோகத்தின் பொருள் இதுதான். பௌதீக குழப்பங்களுடன் வாழும் மனிதன் யாரா இருப்பாங்க? வாழ்வின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாதவங்களே அப்படி இருப்பாங்க. பிரகத் ஆரண்ய உபநிஷத்துல குழம்பிய மனிதன் பின்வருமாறு விளக்கப்படுது. யோவா ஈதத் அக்ஷரம் கார்கைய விதித்வாஸ்மலான் லோகாத் பிரதீச கிருபன்னக. மனிதனாக பிறந்த போதிலும் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்காம தன்னை உணரும் விஞ்ஞானத்தை கற்காம உலகை விட்டு செல்லும் மனிதர் கர்மியாவாங்க. வாழ்வின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த மனித பிறவியை பயன்படுத்துவதற்கு இது மாபெரும் ஒரு வரமாகும். அதனால தான் இந்த வாய்ப்பினை ஒழுங்க பயன்படுத்தாதவங்க கரிமின்னு சொல்லப்படுறாங்க. மறுபுறத்தில் வாழ்வின் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்காக இந்த உடலை பயன்படுத்தும் புத்திசாலி பிராமணன் எனப்படுறாங்க. யதாத் அக்ஷரம் கார்கி விதித்வாஸ்மோ லோகாத்
பிரதித்தி ராகமனாக. குடும்பம், சமூகம், தேசம் போன்றவற்றின் மீது பௌதீக வாழ்வின் அடிப்படையில் அளவற்ற பற்று கொண்டிருக்கிறதுனால கிருபணர் என்னும் கரிமிகள் தங்கள் நேரத்தை வீணடிக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் தோல்வியாதியின் அடிப்படையில் குடும்ப வாழ்வில் மனைவி, குழந்தை, உறவினர் என பற்றுதல் கொண்டு வச்சிருக்காங்க. குடும்ப உறுப்பினர்கள் மரணத்திலிருந்து தன்னால் காப்பாற்ற விட முடியும்னு எண்ணுறாங்க. ஆனால் குடும்பமோ சமுதாயமோ மரணப்பிடியிலிருந்து தன்னை காப்பாற்றணும்னு எண்ணுறாங்க. இந்த குடும்ப பற்றுதல் கீழ்நிலை மிருகங்களிலும் காணப்படுது. அது எல்லாமே தனது குட்டியையும் பாதுகாக்குது. குடும்ப உறுப்பினர்கள் மீதான தனது பற்றுதலோ அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற விருப்பம்தான் தனது குழப்பங்களின் காரணம் என்பதை அறிவாளியான அர்ஜுனனால புரிந்து கொள்ள முடிஞ்சது. போரிடுவதற்கான தனது கடமை காத்து கொண்டிருந்ததை தெரிஞ்சிருந்தாலும் கருமித்தனமான பலவீனத்தால் அவரது கடமைகளை செயலாற்ற முடியல. ஆன்மீக குருவான பகவான் கிருஷ்ணரிடம் ஒரு தீர்வை கொடுக்குமாறு வேண்டாங்க இங்க அர்ஜுனர். அங்க கிருஷ்ணரிடம் தன்னை ஒரு சீடனாக அர்ப்பணிக்கிறாங்க. நட்பு பேச்சுக்களை நிறுத்த விரும்புகிறாங்க. ஆசிரியருக்கும் சீடனுக்கும் இடையேயான பேச்சுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததால இங்க ஆசிரியர் கிருஷ்ணரையும் சீடர்னு அர்ஜுனரையும் சொல்றாங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மீது தற்போது ரொம்ப கவனமா பேச விரும்புறாங்க அர்ஜுனர். பகவத்கீதையின் விஞ்ஞானத்திற்கு மூல ஆன்மீக குரு கிருஷ்ணரே தான். கீதையை புரிந்து கொள்வதற்கான முதல் மாணவர் அர்ஜுனர். பகவத்கீதையை அர்ஜுனன் எப்படி புரிந்து கொள்றாங்களோ என்பது கீதையிலே சொல்லப்படுது. இருந்தாலும் பௌதீக பண்டிதர்கள் கிருஷ்ணரிடம் சரணடைய தேவையில்லை, கிருஷ்ணருக்கு இருக்கும் பிறப்பற்ற ஒன்றிடம் சரணடைய வேண்டும் என்றாலும் பிதற்றுகிறாங்க. கிருஷ்ணரின் அகத்திற்கும் புறத்திற்கும் பேதமே இல்லை. இதனை தெரியாம பகவத்கீதையை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய முடியாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.